ஆணினுடைய உழைப்பு இல்லைன்னா பெண்கள் எவ்வளோ பொறுப்பாக இருந்தாலும் காசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை சார், ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறாரு, அவர் வீட்டில் போய் கேளுங்க, சார் இருக்காரா? இருக்கார் சார், குளிச்சிட்டு இருக்கார், வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் மீடியமாக சம்பாதிக்கிறாரு, அவர் வீட்டில் போய் கேளுங்க, சார் இருக்காரா? சார் இருக்காரு, வருவார், உக்காரு. ஒன்றும் சம்பாதிக்கலாம், அவன் தண்டை கருமாந்தரன்னு வச்சுங்களேன். அவங்க வீட்டில் போய் சார் இருக்காரா? யாரா சாரு? யார் சாரு? நீ தான் அவனை கெடுக்கிறதா? அப்படி தொடப்பட்டு எடுத்துகிட்டு வர அந்த அம்மா. இப்போது பணம் தான் விஷயத்தை உண்மைதானுங்க, மரியாதை பண்ணுது. பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா சார்? ஒருத்த மதிக்க மாட்டான் சார். 1ஆம் தேதி தான் டாடின்றான், 25ஆம் தேதி போகிறான் பாரு கேடின்றான். 1ஆம் தேதி தான் அத்தான், 31ஆம் தேதி அவனே செத்தான். காசு கொடுத்தா தான் ஹஸ்பண்ட், இல்லைன்னா சஸ்பெண்டு. நிலவரம் அப்படி இருக்குங்க. அப்படி இருக்கிற காலத்தில் இப்போ பணம் தானேங்க மனுஷ வாழ்க்கை. அப்போ சம்பாத்தியம் மிக முக்கியமான விஷயம் இல்லை இல்லைங்க. ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஊரில் ஒருத்தன் போகிற வரவங்களுக்கெல்லாம் பாயசம் கொடுத்தான், எனக்கும் கொடுத்தான். வாங்கிட்டே கேட்டேன், என்ன மாப்பிள்ள என்ன விசேஷம்னா, எங்கள் அண்ணன் போன வாரம் ஹரியானா போனார்ல, 5 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு விழுந்திருக்கு மாப்பிள்ள, அதுக்கு தான் பாயசம்னா. பரவாயில்லையே, உங்கள் அண்ணனுக்கு 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, அதுக்கு நீ பாயசம் கொடுக்குறியே, நல்ல அண்ணன் தம்பிடாண்ணே. அதுக்காக பாயசம் இல்லை, அந்த சீட்டு தொலைஞ்சு போச்சு. இனிமே அவன் 5 கோடி ரூபா வாங்க முடியாது, அதுக்கு தான் பாயசம்னா. ஒரு திருடன் திருட போயிருக்கான் சார், ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கட்டி வாயில் துணியை வச்சு அமுக்கிட்டு திருடிருக்கான் எல்லா பொருளையும். இந்த புருஷங்காரன் இருக்கான், சரி ஏதோ சொல்ல வர்றான்னு வாயிலேருந்து துணி எடுத்து என்னடா அப்படின்ட்டுருக்கான் திருடன். என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை, ஏற்ற ஊடியன் பங்காளி விடு, அவன் வீட்டையும் திருடிட்டு போ, இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் வந்து என்னை விசாரிக்கும் போது அவன் என்னை நக்கலாக சிரிப்பான்ட்ருக்கான். அதுக்கு அப்போ தான் திருடன் சொன்னான், நான் முதல்ல அவன் வீட்டுக்கு தான்டா போனேன், அவன் தான்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான். இப்படி வாழ்கிற நாட்டில் எங்கெங்கே சந்தோஷமாக இருக்க முடியும்? நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், வாழ்க்கை எவ்வளோ ஒரு காலத்தில் இந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்கா? பொருள் கொண்ட பேர்கள். இப்போ ஆண்கள்லாம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் மரியாதைன்னு அபு பேசியிருக்கார். ஆனால் அதுக்கெல்லாம் இல்லைங்க அப்படின்னு பேசுவதற்காக, பெண்களுடைய பொறுப்பு தான் முக்கியம் அப்படின்னு பேசுவதற்காக கோவை கொங்கு தங்கம் சத்யா அவர்கள் வர்றாங்க. உங்கள் பலத்த கரவோசைக்கு வந்த மலரேவா. இந்த மலர் பூமிக்கு வந்து 60 வருஷம் ஆச்சு. தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில், தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பெருந்தகை அவர்களே, நன்றிமா. இது நன்றி சொல்லிட்டு உட்கார்றக்க சொல்லிங்க, தீர்ப்பு எங்க பக்கம் வரணும், வரும் இல்லைன்னா வாபஸ் வாங்கிக்குவோம். தகுதி வாய்ந்த நடுவர் அவர்களுக்கும் தரமாய்ந்த பேச்சாளர்களுக்கும் இவ்விழாவினை சீரோடும் சிறப்படும் நடாத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்களுக்கும் எங்களது குரலிசைக்கு அருமையான விரலிசையினை பக்கவாத்தியத்தினை பக்காவாக வாசித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை இசை சகோதரர்களுக்கும் ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது இரவு நேர ஈர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்க ஊர்ல எல்லாம் வணக்கம் சொன்னா நல்லா கை தட்டுவாங்க, நல்லா தட்டி விடுங்கக்கா. எல்லாம் இந்த அபு பையன் பேசிட்டு போனோன்னீங்க மந்திர சுட்ட கோழிகளாட்ட ஆயிட்டாங்க. உண்மையை சத்தியமா நினைச்சு பாருங்க, அபு பேசும்போது கை தட்டினது பூரா இந்த சில்லுவண்டுங்க. ஆமா, அதுல பாதி இப்ப எந்திரிச்சு போயிருச்சு நடுவர் அவர்களே. உண்மையான நான் தெரியுறேனா? தெரியும். ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாளா, இவங்க செல்ஃபி எடுத்து தெரியுவாங்களாம். இதுதான் ஆண்கள் உழைப்பு நடுவர்களே. ஆண்கள் உழைப்பு செல்ஃபி எடுக்கிறதுல தான் நின்னுட்டு இருக்குது. பெண்கள் பொறுப்பை எவ்வளவு அழகா கவனிக்கிறீங்க. நானும் என்னதான் பண்றது, சரி அவ ஏதோ பேசுறாரே கேட்கலான்னு எவ்வளவு பொறுமையா உட்காந்துருக்குதுங்க. ஆம்பளைக்கு ஒரு அடக்கம் வேண்டாம்? வந்ததுல இருந்து பொம்பளைகளை அவ்வளவு வாரி தூத்திட்டு போறாரே நடுவர்களே. பெண்கள்னா பொறுப்புங்கிறதுக்கு இந்த மேடையே சாட்சிங்க. நாங்க பாருங்க பேசிக்கவே இல்லைங்க, எங்களுக்குள்ளேயே ஒரு டெலிபதி ஓடி அழகா 3 பேரும் ஒரே கலர் சீலையில வந்து உட்கார்ந்து இருக்கறமே. பொறுப்புனா எங்க கிட்ட தான் இருக்கு. ஒரே கலர் சீலையில வந்திருக்கீங்க, அதான் பொறுப்பு. ஆமா. எந்த கடையில எடுத்தீங்க தெரியாம? ஐயோ ஏங்க காசு கொடுத்து வாங்குனதுங்க எல்லாருமே. எனக்கு என்னமோ தெரியல, பார்த்தா அப்படி தெரியுதா எங்களை பார்த்தா? அப்படியே எடுத்தாலும் தப்பு இல்லைங்க, உங்க காசெல்லாம் மிச்சப்படுத்துறோம் நடுவர்களே. பொறுப்புள்ள ஆளுகளா தான் இருக்கும். உண்மையாவே நல்ல தலைப்புங்க. ஆனா நல்ல பட்டிமன்ற தலைப்பு பேசுறதுக்கு முன்னாடி பட்டிமன்ற நடுவர் உங்களை 4 வார்த்தை பாராட்டணும். என்ன? ஆமா, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க நடுவர்களே. நிமிர முடியாது, ஆபரேஷன். ஐயோ
அது வேற அப்படி இருக்கா? பண்ணியாச்சு. சரி பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் நிமிருங்க நடுவர்களே. நாம வந்து கார்ல வந்து இப்படி இறங்கணும் இல்லங்க. இறங்கணும் உடனே நம்ம நடந்து வரும்போது ஒரு குட்டி பையன் ஓடி வந்தான். ஒரு ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டிருந்தான். நான் எங்க இருக்கானா காணவன. நான் வந்த உடனே என்னை பார்த்தனாக்கா பட்டிமன்றம் பேச வந்திருக்கீங்களானா? ஆமாண்டா தங்கம்னே. நடுவரை பாராட்டுவீங்களான்னு? அதெல்லாம் பாராட்டுவேன்டா அப்படின்னு. நான் ஒரு பாட்டு சொல்லித்தரேன், அந்த பாட்டுல பாடி நடுவரை பாராட்டுங்கக்கா அப்படின்னா. இந்த ஒரு பையன் எனக்கு அவ்வளவு ஆச்சரியம். கரெக்ட் பட்டியல நடுவரை பாராட்டி ஒரு பையன் பாட்டு சொல்லி தரானே, நல்ல பையனா இருக்கான், பையன் பேச கேட்டுருவோன்னு சொல்லித்தாடா நான் பாடுறேன்னு சொன்னான். அவன் எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னா? உங்களை பாராட்டிங்க. நல்ல பாட்டு, அந்த பாட்டு நல்ல நிமிந்துக்கு வந்துக்குங்க. ஏ வாராம் வாராம் பூச்சாண்டி. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.